மதுரையோட எல்லையில இருக்க மடப்புறத்து காளியம்மனோட கதை தெரியுமா? ஒரு தடவை பயங்கரமான பிரளயம் ஏற்பட்டு மதுரை முழுவதுமே வெள்ளத்தால சூழப்பட்டிருக்கு. அப்போ மதுரை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும். அன்னை மீனாட்சி அம்மன் சிவபெருமான் கிட்ட வெள்ளத்தால் மதுரை முழுவதுமே சூழப்பட்டிருக்கு, இதனால எல்லை தெரியல, எல்லையை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. உடனே சிவபெருமான் ஆதிசேஷனை எடுத்து போடுறாரு. தன் உடலால் மதுரையை வளைத்து மதுரையின் எல்லையாக ஆதிசேஷன் நின்னாரு. மேற்கே திருவேடகமும் தெற்கே திருப்பரங்குன்றமும் வடக்கே திருமாலிருஞ்சோலையும் வகுத்த சிவபெருமான் கிழக்குல ஆதிசேஷனுடைய படத்தையும் வாளையும் ஒன்று சேர்த்து எல்லை காட்டினாரு. அதனால இந்த இடத்துக்கு படப்புறம் அப்படிங்கிற பெயர் வந்தது. இதுவே காலப்போக்கில் மருவி மடப்புறம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஈசன் தன் கைகளால் ஆதிசேஷனை இறுக்கி கட்ட ஆதிசேஷனுடைய வாயிலிருந்து விஷம் வெளியேறியது. மக்களை காப்பாற்றுறதுக்காக அம்பாள் அந்த விஷத்தை உண்டு ஆங்கார ரூபிணியாக காளியாக எழுந்தருளினார். அவள்தான் மடப்புறத்து காளி.